மாநில கல்லூரியில் நடைபெறுகிற இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த அரங்கத்தில் நான் எத்தனையோ முறை பேசியிருக்கிறேன். நான் சென்னையில் புதுக்கல்லூரியில் சேர்ந்த புதிதிலேயே புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றி பேசுவதற்காக மாநில கல்லூரி என்னை அழைத்தது. நான் பேச வந்தன்றைக்கே அப்பொழுது அமைச்சராக இருந்த பேராசிரியர் அன்பழகனார் அவர்களும் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அன்பழகன் சட்டசபை நடக்கின்ற காலமாகையினால் சுருக்கமாக பேசிவிட்டு முன்னால் செல்ல வேண்டும் என்ற விருப்பமுடையவராக இருந்தார். என்னிடத்தில் கல்லூரி தமிழ்துறை தலைவர் சொன்னார், நீங்கள் அவர் சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டியிருப்பதனால் ஒரு 5 நிமிடம் பேசலாம், 10 நிமிடம் பேசலாம் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா பேசிவிட்டு போகட்டும், அதற்கு பிறகு நான் பேசுகிறேன் என்றேன். அது பேராசிரியர் அவர்களும் பெருமனம் கொண்டு ஏற்றுக்கொண்டு போனார்கள். அதற்கு பிறகு புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றி ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக இதே அரங்கில் நான் பேசியிருக்கிறேன். அந்த நினைவுகளோடு தான் இங்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது முதல்வராக இருக்கும் பேராசிரியர் முனைவர் ராமன் அவர்கள் எனக்கு குடும்பத்தில் ஓர் உறுப்பினரை போல நெருக்கமானவர். உங்களுக்கு சிலவற்றையெல்லாம் சொல்லி காட்டினார். மிக நுட்பமான அறிவும் ஆராய்ச்சி திறனும் உடையவர். நல்ல கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார், நல்ல நூல்களை பதிப்பித்திருக்கிறார். தமிழுக்கு ஆக்கம் தருகிற வகையில் அன்றாடம் உழைக்கக்கூடிய ஒரு வல்லமையும் வாய்ப்பும் பெற்றவர் முனைவர் ராமன் அவர்கள். அதே போல்தான் முன்னால் பேசிய பேராசிரியர் குமார் அவர்களும் உணர்ச்சிமயமான ஒரு உரையை நிகழ்த்தினார். அந்த உரை உண்மையாகவே நம் உள்ளத்தில் போய் ஒரு கலவரத்தை மூட்டக்கூடியதாக இருந்தது. நான் உணர்ந்தேன். தமிழ்துறை தலைவர் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார். முன்னாள் பேராசிரியர்கள், நெய்தல் அமைப்பை சேர்ந்தவர்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் நெய்தல் ஓரத்தில் தான் வாழ்கிறீர்கள். நெய்தல் ஓரத்திலே வாழ்ந்தாலும் சிந்திக்கிற சிறு சிறு தீவுகளாக இருக்கிறீர்கள். அந்த வகையில் கடலை காட்டிலும் தீவுகள் பெருமை உடையன. தீவுகளை பெற்றதால் கடல் பெருமை உடையதாக இருப்பது போல் நெய்தலால் மாநில கல்லூரி பெருமை பெறுகிறது. எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால், எல்லா கவிஞனுக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான் தன்னுடைய கவிதை யாரேனும் எடுத்து சொல்ல மாட்டார்களா மேடையில், பிறர் சொல்ல கேட்க மாட்டோமோ என்று நமக்கு ஆசை வருவது இயல்பு. மிகச்சிறந்த கவிஞனாகிய கோல்ட்ஸ்மித் தான் எழுதிய பாடல்களை யாரேனும் தெருவில் பாடுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக இரவு நேரத்தில் தெரு தெருவாக அலைவானார். யாரேனும் பாடமாட்டார்களா என்று தெரிவதற்காக. வகுப்புக்கு கூட ஒழுங்காக போகாதவன் கோல்ட்ஸ்மித். அதனால் வகுப்புக்கு போக முடியாவிட்டால் கோல்ட்ஸ்மித் போல் வர முடியும் என்று நம்ப வேண்டாம். அவன் அப்படி கவிதை மீது காதல் கொண்டு இயங்கியவன். அவன் உட்கார்ந்த இடத்தில் இந்த வரைகணித பெட்டியில் இருக்கிற கருவியை எடுத்து கோல்ட்ஸ்மித் என்று செதுக்கி வைத்திருந்தான். இப்பொழுது கூட பல மாணவர்கள் முன்னால் இருக்கிற இருக்கைகளில் கல்வெட்டு போல ஏதாவது குறித்து வைப்பார்கள். தங்கள் பெயரையோ தங்களுக்கு விருப்பமானவர்கள் பெயரையோ குறித்து வைப்பது ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்படி கோல்ட்ஸ்மித் தன்னுடைய கருவியை வைத்து, வரைகணித பெட்டியின் கருவியை வைத்து வரைந்த இடத்தில், அந்த பள்ளிக்கூடத்தில் வைரக்கற்களை பிறகு பதித்தார். கோல்ட்ஸ்மித் எழுதி எழுத்து என்று அவனுக்கு புகழ் சேர்ந்த பிறகு அந்த பெருமையை அவனுக்கு கொடுத்தார். அதே போலத்தான் ஒரு கவிஞனாக இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் வரும். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல்களை எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் முனைவர் ராமன் அவர்களும் பேராசிரியர் முனைவர்
குமார் அவர்களும் எடுத்து காட்டினார்கள். நான் பேச வேண்டும் என்பதற்காக துறை தலைவர் தன்னுடைய நேரத்தை எனக்கு கொடுத்திருப்பதாக நான் கருதி கொள்கிறேன். பாரதிதாசனும் நானும் என்ற தலைப்பிலே நான் பேச வேண்டும் என்று ராமனே தலைப்பு கொடுத்து விட்டேன். என்ன பேசலாம் என்று நீங்கள் பேசுங்கள், உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும், கேட்பவர்களுக்கு அந்த அனுபவங்கள் புதுமையாகவும் இருக்குமே. நான் இந்த கல்லூரிக்கு வருகிற போது எனக்கு நினைவுக்கு வருவது புரட்சி கவிஞர் பாரதிதாசனோடு தாம்பரம் கிறித்துவ கல்லூரி விழாவுக்கு போயிருந்த நாள். தாம்பரம் கிறித்துவ கல்லூரிக்கு அவர் அழைத்து போவதற்காக ராமன் தெரு, அந்த தெருக்கு பேர் ராமன் தெரு தான், தியாகராயன் தெரு, 10வது எண் உள்ள வீடு. மாணவர்கள் வந்தார்கள். நான் அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தேனே அல்லாமல் எனக்கு தாம்பரம் கிறித்துவ கல்லூரிக்கு போக வேண்டும் என்பதோ பேச வேண்டும் என்பதோ என் நிகழ்ச்சி நிரலில் இல்லை. மாணவர்கள் வந்தவுடன் பாரதிதாசன் கேட்டார், பெரிய வண்டியாக கொண்டு வந்திருக்கிறியான்னு கேட்டார். திடீர்னு பெரிய வண்டின்னு கேட்டால் மாணவர்கள் என்ன பண்ண சொல்வாங்க, ஐயா போகலாம் ஐயா. இல்லை பெரிய வண்டி இருக்குதான்னு சொல்லுங்க. என்ன ஏன் பெரிய வண்டி எதுக்காக? இல்லை இவர் வந்திருக்கிறாரு ஈரோடு, இவர் என்னோட வந்தாகணும், இவர் இல்லாமல் எனக்கு ஒரு வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டேன். அப்படி நான் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காத நிலையில் பாரதிதாசன் இல்லை. ஆனால் என் மீது உள்ள அன்பு காரணமாக நான் வர வேண்டும் என்பதை அவர்களுக்கு வற்புறுத்தி விட்டு அன்றைய நிகழ்ச்சியில் சாண்டில்யன் பேசுவதாக இருந்தது. தொடர்கதைகளெல்லாம் எழுதுவா, சரித்திர நாவலெல்லாம். மாணவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏறுங்களையா, உங்கள் இருவரையும் வைத்து கொண்டு நாங்கள் போகிற வழியில் சாண்டில்யன் ஏற்றி கொண்டு போகலாம் என்றார். பாரதிதாஸ் சொன்னார், நீ போய் அவரை முதல்ல இட்டான்றி, அதுக்கு பிறகு இங்கிருந்து போவோம். பாரதிதாசன் பேசினா அதுக்கு பிறகு யாருக்கு மறுப்பு பேச தைரியம் வராது, துணிவு இருக்காது. என்ன பாரதிதாசனுடைய ஆளுமை எப்படி என்று கேட்டால், தந்தை பெரியாருடைய ஆளுமை போல ஒரு தனித்த பெருமிதமான ஆளுமை. அறிஞர் அண்ணா அவர்களே வீட்டுக்கு வந்தாலும் பாரதிதாசனை பார்த்து, ஏன் அண்ணாதுரை நிற்கிற, உட்கார்ந்து சொல்லணும். அது அண்ணாவுடைய பணிவையும் பண்பையும் காட்டுவது மட்டுமல்ல, பாரதிதாசனுடைய பெருமிதத்தையும் சுயமரியாதையும் காட்டுவதாக சொல்லலாம். அதுக்கு பிறகுதான் உட்கார்வார். பெரியார் ஒருவர் முன்னால் தான் பாரதிதாசன் கொஞ்சம் சிகரெட் எல்லாம் பிடிக்காமல் அடக்க ஒடுக்கமாக இருப்பார். மற்ற நேரத்தில் அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. பெரியார் முன்னால் இருப்பார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கிற போது கடலூர் சிறையிலிருந்து விடுதலையாகி பெரியார் வருகிறார், பாரதிதாசன் வந்திருந்தேன். அப்பொழுது பெரியாருக்கு ஒரு வாழ் கொடுத்தார்கள், வெள்ளி வாழ். அந்த வாழை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா அது ஒன்றும் தெரியல அவருக்கு, எழுதி கவிஞர்கிட்ட கொடுங்கன்ட்டேன். அப்புறம் அவர் வாங்கி படித்தார், என்னதுக்குன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி ரொம்ப அழகாக பேசினார், மாணவர்களுக்கு பேசினார். பொதுவாகவே ஒரு மாணவர்கள் மத்தியில் பேசுவதில் ஒரு வெற்றியாளர்னு சொல்ல முடியாது. பாரதிதாசன் மனம் போன போக்கில் சமயத்தில் திட்டிடுவார். ஆனால் அவரை தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் அந்த திட்டுதலை கடந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பார்கள். அப்படிப்பட்டவர். தந்தை பெரியாரை பற்றி ராமன் அவர்கள் சொன்னார்கள், தந்தை பெரியாருக்கு கவிதை எல்லாம் பிடிக்காது. எதுக்கு கவிதை படிக்கிறதுன்னு கேட்பார். கவிதையால் என்ன நடக்கும் என்று கேட்பார். சேலத்தில் தமிழாசிரியர் கழகத்தில் வந்து பேசினார். அவரை கடைசியில் பேச சொல்லிட்டார். தந்தை பெரியார் கடைசியில் தானே பேசுவார் தலைவர். அவர் சொன்னார், என்னை முதல்லையே பேச விட்டிருந்தால் நான் ஏதாவது தப்பாக பேசியிருப்பேனே, ஆனால் நீங்கள் சொன்னால் நான் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருந்திருக்கும். என்னை கடைசியில் பேச விட்டு விட்டீர்கள், நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பெரியார் பேசினார். நம்ம ஊரில் தமிழ் புலவர்களே கிடையாதுன்னு நடத்துகிறவங்க புலவர்கள். சேலம் தமிழாசிரியர் கழகம் நடத்துது, ஒரு 300-400 தமிழாசிரியர். ஏன் சொல்லுகிறேன் என்றால், புலவர்கள் எல்லாம் மேல் நாட்டில் தான் இருக்கிறார்கள், நம்ம நாட்டில் கிடையாது. புலவர்கள் என்றால் அவர் சொல்லுகிற சிந்தனை மனிதனை ஒரு அங்கலமாக உயர்த்தணும். அவன் தான் புலவர். நம்ம புலவனை கேளுங்க, வள்ளுவர் சொல்லுகிறார், இளம்பொழிகள் சொல்லுகிறார், கபிலன் சொல்றார், பரமன். நீ என்ன சொல்லுகிறார்?
அவர் சொல்ற நானே படிச்சுக்குவேன், அவர் சொல்றதை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்றுதான் பெரியார் கேட்பார். அப்படிப்பட்ட பாரதிதாசன் எழுதிய அப்படிப்பட்ட தந்தை பெரியார் எழுதிய ஒரே ஒரு கவிதை பாரதிதாசன். மயிலாடுதுறையில் முதலாக தந்தை பெரியாருடைய பேச்சை கேட்ட பிறகு இனிமேல் கடவுள்களை பற்றியும் புராணங்களை பற்றியும் நான் பாடுவதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன் சொன்னேன். 39 வயது வரையிலும் பாரதிதாசன் கடவுள் பற்றாளராக இருந்தார், கடவுள் நம்பிக்கையாளராக இருந்தார். ஆனால் எல்லாம் சமூக குடுமைகளை நியாயப்படுத்துவதும் சமூக கொடுமைகளுக்கெல்லாம் காரணமாக பழைய வினைகளை சொல்வதும் மத நம்பிக்கைகளை வளர்ப்பதும் ஆகிய மூடத்தனங்களை எல்லாம் பார்த்து நொந்தும் வெந்தும் போன பெரியார் மதம் என்னும் கருங்கல் பாங்கல் மல்லிகை பூப்பதில்லை. மதம் என்ற கருங்கல் பாறைக்கு பக்கத்தில் மல்லிகை பூக்காததாங்க. பாரதிதாசன் தந்தை பெரியாருடைய கருத்தை அப்படி பாரதிதாசன் ஏற்றுக்கொண்டு பாடினார். ஆனால் சமயத்தில் கருத்து முரண்பாடு வருகிற போது பெரியாரையே கொஞ்சம் தாக்கவும் செய்தார் சமயத்தில். அது கவிஞனுடைய சுதந்திரம். எந்த கவிஞனும் சுதந்திரமாக இருந்தால்தான் நல்ல கவிதை படைக்க முடியும். காரணம், தந்தை பெரியாருடைய கருத்துக்களையே அவர் மறுத்து பாடியது உண்டு. ஆனால் பெரியாருக்கு கடைசி வரலும் உரிய கவிஞனாக விளங்கியவர் பாரதிதாசன் தான். பாரதிதாசனோடு நான் 10 ஆண்டு காலம் பழகியிருக்கேன். அதில் நான் சொல்ல வந்தது முதல்ல தாம்பரம் கிறித்துவ கல்லூரி. தாம்பரம் கிறித்துவ கல்லூரிக்கு போன உடனே மாணவர்கள் வந்தார்கள். அப்பொழுது தமிழ்துறை தலைவராக இருந்த ஒரு பேராசிரியர் ஆலால சுந்தரனார். ஆலால சுந்தரனார் எழுந்து ஓடி வர, பாரதிதாசனால ஒரு பயம் எல்லாருக்கும் உண்டு. அந்த காலத்தில் ஓடி வந்து வரவேற்று பேச சொன்னார்கள். பேச சொன்னால் முதல்ல என்ன சொல்லிவிட்டார்கள் பாரதிதாசன், முதல்ல சாண்டில் என்ன பேச சொல்ல மாட்டேன். சாண்டில் தான் முதல்ல பேசினேன். சாண்டிலே வைணவர், வரலாற்று கதை எழுதுகிறது, பக்தி உடையவர். ஆனால் சாண்டில்யன் அன்றைக்கு பேசிய போது பாரதிதாசனுடைய மேன்மையை பலபட புகழ்ந்து பேசினார். ஒரு எழுத்தாளர் மாநாட்டுக்கு பாரதிதாசனை அழைத்திருந்தார்கள். அவர் வந்து உட்கார்ந்திருந்தார். ஐயா வாழ்த்தியதாலும் பேசுங்களையா மேடைக்கு பாரதிதாசன் போனார். தமிழ் எழுத்தாளர்கள் சிறுகதை எழுதுகிறார்கள், மகிழ்கிறேன். புனைகதைகள் வரைகிறார்கள், போற்றுகிறேன். கவிதைகள் நிரம்ப எழுதுகிறார்கள், மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் எழுத்தாளர்கள் தமிழை படிக்கவும் வேண்டும். வணக்கம். தமிழ் எழுத்தாளர்கள் தமிழை படிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழை தெரியாமலே எழுதுகிறார் என்பதனால தமிழ் பேராசிரியர் மேல கூட கோபம் உண்டு. ஒரு தடவை திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு பேராசிரியர் நூல் முன்னுரைக்க வந்து நான் வீட்டில் இருக்கிறேன். அந்த நூலுக்கு பேர் தேனிலான்னு பேர். முதல் விருத்தம் திகட்டாத எதுக வருது, 3வது திகட்டாத, புகட்டாதுன்னு வருது. திகட்டாது என்ன கேட்டார் பாரதிதாசன், எதுப்பா சொல் திகட்டாத சரியான சொல்லான்னு கேட்டேன். இல்லை சரியில்லை, பின்ன எது சரி? தெவிட்டுதல், தெவிட்டற என்பதால் குமரகுருபதரை பயன்படுத்துகிற சொல் தெவிட்டற, தெவிட்டுதல். பின்ன இந்த முண்டம் திகட்டாதுன்னு போட்டிருக்கிறான் பேராசிரியர். அடுத்த விருத்தத்தில் கரும்பு இசை எப்படி புணரும் என்ன கேட்டார். கரும்பு இசை, கரும்பு இசை எப்படி புணரும்? கரும்பிசை அப்படின்னு அவர் கரும்பு போட்டு எகர எகர போட்டு கரும்பு இசைன்னு எழுதிக்க. முதல் பக்கம் விருத்தம் என்ன பாட்டு இப்படி எழுதுறாங்க. இவங்கிட்ட படிக்கிறவங்க உருப்பிடுவாங்க. அதை சொல்லிட்டு பாரதிதாசன் சொன்னார், இதெல்லாம் நினைக்கிற போது என் பையன் செத்து போயிட்டா நான் எப்படி வருத்தப்படுவேனோ அப்படி வருத்தப்படுகிறேன். என்ன ஓமை பாருங்க, பையன் இறந்து போனா நான் எப்படி வருத்தப்படுவேனோ அப்படின்னு ஒரு பேராசிரியர். இந்த முண்டங்களை எல்லாம் திருத்ததுக்கு எனக்கு பிறகு ஆளே இல்லையப்பா. அவர்
கடுமையான இலக்கண இலக்கிய பயிற்சியுடையவர். அவர் இறை மறுப்பாளரை தவிர இறை நேய இலக்கியங்கள் பால் அவருக்கு வெறுப்பு கிடையாது. அதில் வெறுப்பே என்றே கிடையாது. அவர் மகன் மன்னன் பெயர். மன்னர் மகனுக்கு சண்முக சுந்தரம்னு புதுவை சேர்ந்த ஒருத்தர் மயிலை கல்லூரி பேராசிரியர். அவரை கூப்பிட்டு, சண்முக சுந்தரம், இவனுக்கு நீ தமிழ் நடத்துன்னு. இவர் பிள்ளைக்கு இவர் நடத்துறதுன்னா அவருக்கு கதி கலங்குது. நிஜமாங்கய்யா, நாமாப்பா நீ நடத்துது. என்ன பாடம் நடத்துறதுன்னு திருவிளையாடல் புராணத்தில் தொடங்கினேன். என்ன அவர் தூக்கி மாறி போட்டு பாரதிதாசன் திருவிளையாடல் புராணத்தில் பாடம் நடத்த சொல்றாரு. உண்மையாக தான் சொல்றாரு, இல்லை ஒரு மாதிரி இருக்கிறாரா என்னன்னு தெரியல. இல்லைப்பா, திருவிளையாடல் புராணம் படிக்கிறதுக்கு எளிமையானது, அழகானது, அதில் தொடங்கு என்றால் அவருக்கு இந்த இறைநேய இலக்கியங்கள் மீது இலக்கியங்கள் என்ற அளவில் மதிப்பும் மரியாதையும். அப்படி அன்றைக்கு தாமரை கல்லூரியில் சான்றில் பேசுகிற போது சொல்லிட்டு, பாரதிதாசன் இருக்கிற கூட்டத்தில் கவனமாக பேசணும் சொல்லிட்டு, பாரதிதாசன் எழுதின திருக்குறள் உரை 2-3 குறளுக்கு உரை எழுதுகிற சான்றில் எழுதுகிறார். தெய்வம் தொழாள் கொடுன தொழுதெழுவாள், என்ன குறை? பெய்யன பெய்யும். தெய்வத்தை தொழமாட்டாள், கணவனே தொழுதெழுவாள். அவர் சொன்னா மழை பெய்யும். அவர் சொல்லி பெய்யலின்னு என்ன ஆகிறது? அவள் கற்பிலின்னு ஆயிடுங்க. அப்படியான உரையாற்றலாம் எழுதிக்கிறான். பெய்யன பெய்யும் அவள். அப்படிப்பட்டவள் பெய்யென்று சொன்னால் பெய்யும் மழையை போன்றவள். இலக்கணம் தெரியாம உரையை எழுதக்கூடாது. நம்ம பல பேர் திருக்குறளுக்கு நிறைய உரை எழுதி வள்ளுவருக்கே மன அழுத்தம் ஏற்பட்டு என்னடா படாத பாடுபடுத்துகிறான்களே. ஒவ்வொரு உரை வரும்போது அதிக துன்பப்படுகிறவர் வள்ளுவர் தான். ஏன்னா மனக்குள்ள சொந்த பரிமேலோ பரிமேலத்து சொன்னது பரிகாரிக்கு புரியல, காளிங்க சொன்னது நச்சருக்கு புரியல, அவர் சொன்னது இவருக்கு புரியல. எல்லாருக்கும் புரியாதபடி வள்ளுவர் எழுதிட்டு போயிட்டாரு. அப்படி இலக்கண அறிவை, அதனால் பாரதிதாசனுக்கு என் மேல ஒரு தனி அன்பு, முறையா தமிழ் படித்தவர். அதனால என்ன கேட்பார், எப்படி விடுவது? அவ்வளவு ஒரு அந்த சாண்டிலியர் பேசின பிறகு சாண்டிலியர் சொன்னார், என்னுடைய குரல் உரையெல்லாம் சாண்டிலியர் சொன்னார், இது அவருடைய சமரச நோக்கத்தை காட்டுகிறது. சாண்டிலியர் வாழ்க அப்படின்னு புலவர் வாழ்த்துறேன். சாண்டிலியர் வாழ், அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, அங்கே போன நிகழ்ச்சி. அப்புறம் நான் ஈரோட்டில் ஒரு பணியாற்றின பள்ளிக்கூடத்துக்கு கூட்ட போன மாணவர்கள் உங்கள் பேச்சை கேட்குறேன். மாணவர்களாக குறைங்குதப்பா, என்னையே அங்கே கூப்பிடுறேன். நீங்கள் வாங்கய்யா, பேசுனா கேட்டால் நீங்கள் தொடர்ந்து பேசுங்க, கேட்கவில்லை என்றால் அந்த தடத்துலேயே நீங்கள் விட்டு விடுங்க, வண்டி ஏறினாங்க. வந்து எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் நான் பாரதிதாசன் அவங்க நல்லா சொல்லி வச்சுருந்தேன் உயர்நிலை பள்ளி. அவர் பேச்சை அப்படி கேட்ட உடனே கடைசியில் பாரதிதாசனே பேச்சை முடிக்கிற போது, இன்றைக்கு மாலையில் நான் பெரியார் மன்றத்தில் பேசுகிறேன், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு மாணவர்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். இந்த பாரதிதாசனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் என்று பாருங்க. அவர் முற்போக்கான பாரதியின் மீதான அன்பை எந்த காலத்திலையும் மாற்றிக்கொள்ள. திராவிட இயக்கத்துடைய தூண்னு சொல்லக்கூடிய அழகிரிசாமி ஒரு தடவை சொன்னார், என்ன பாரதிதாசன் வச்சிருக்கிறீங்க பேரு, மாத்துக்கணும், நீ உன் வேலையை பாருங்க. அது எனக்கு விருப்பமானது. பாரதி பாட்டில் பழமுறை என்ற காடு முற்றும் அலைந்தபின் சுப்பிரமணிய பாரதி தோன்றி என் பாட்டிற்கு புதுமுறை புதுநடை காட்டினார்கள். பழமுறை பழநடை என்ற காட்டில் அலைஞ்சிட்டு இருந்தவனுக்கு புதிய முறையே புதிய நடை பாரதி தான் எனக்கு காட்டினான். இறுதி வரையிலும் பாரதியின் மீது கொண்ட மதிப்பை குறைக்க முடியல. அவருக்கு இருந்த தமிழ் அறிவு, பாரதியாருக்கு இருந்த தமிழ் அறிவு பாரதிதாசனுக்குள்ள அளவான மிகுதியான தமிழ் அறிவு கிடையாது. எட்டயபுர சமஸ்தானத்தில் புராணங்களும் இதிகாசங்களும் கதைகளும் படிக்கப்படும், சொல்லப்படும். அந்த அளவிலான முறைதானுடைய சங்க இலக்கியம் எல்லாம் பின்னால் தான் தெரியுது. சிலப்பதிகாரம்லாம் பின்னால் தான் தெரியுது. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு அவரே பாடுறாரு.
காரணம் அந்த தமிழ் இலக்கிய இலக்கண பரப்பில் அவர் வாய்ப்பை பெறாத சூழலில் வளர்ந்து வந்தார். ஆனால் 18 வயசுல தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவாக கற்று முடித்தவர் பாரதி. 2 பேருமே புதுச்சேரியில் இசை பயிலுவதற்காக ஒரு பிரெஞ்சு பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயர்னு பேர், அவர்கிட்ட போய் தான் பாரதியாரும் இசை பயின்றார், பாரதிதாசன் இசை பயின்றார். இதெல்லாம் வரலாற்றில் பல பேருக்கு தெரியாத விஷயம். அந்த சுப்பிரமணிய ஐயர் தான் 2 பேர்த்துக்கும் இசையை முறைப்படி சொல்லிக் கொடுத்தார். பாரதிதாசனுக்கு இசை நல்லா தெரியும், பாடினா தப்பு தான் கண்டுபிடிச்சுட்டார். ஒரு தடவை சீர்காழி கோவிந்தராஜா வீட்டுக்கு வந்தார். நிற்கையில் நிமிர்ந்தினில் நடப்பதில் மகிழ்ச்சிகள் சற்றே ஆழுதரு போரம் என்று ஒரு பாட்டு. ஐயா இது வரலைங்க ஐயா, பாடினார். இப்ப நான் பாடுற பாடப்பட்டேன் வருது, இவர் பாடி காட்டு வருதுங்க. சீர்காழியாருக்கே பாட முடியாததை பாடி காட்டியவர். அப்படி ஒரு பாரதிதாசனுடைய ஆளுமை மிக வியக்கத்தக்கது. நான் ஒரு 10 ஆண்டு காலம் பழகினேன் பாரதியாரோட. பாரதிதாசன் இப்படி 10 ஆண்டுகள் பழகினாரோ அதே போல நான் 54 64 வரலும் பழகினேன். 64 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். 15ஆம் தேதி எழுதிய கடிதத்தில் கோயம்புத்தூர் வருவதாக சொல்லி எழுதுகிறேன். கோயம்புத்தூருக்கு எதுக்காக வர விரும்புகிறாங்க? பாரதியாரை பற்றிய படம் எடுக்க வேண்டும், அதுக்கு நிதி திரட்ட வேண்டும், அதற்காக நான் கோயம்புத்தூர் வருகிறேன். 15ஆம் தேதி தான் அவர் எழுதிய கடைசி கடிதம். இந்த கடிதம் ஒன்றுதான் அவங்க படித்து காட்டுகிறார். பாரதிதாசனை புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக இருக்கும். அன்பு நண்பர் கவிஞர் ஜெகதீசன் தமிழன்பன் அவர்களுக்கு இருபால் நலம். உங்கள் அஞ்சல் கிடைத்தது மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சி என்றால், இங்கு நாரணதுரை கண்ணன் என் பிறந்த நாளை கொண்டாடுவதாக கூறி கடைசியில் கைவிட்டார். கடைசியில் நாரணதுரை கண்ணன் யார் சொல்றதை கேட்டு அந்த பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன். என் எதிரிகள் துவசப்பட்டு உங்களுக்கு நான் அனுப்பிய அறிக்கைகளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி. என்னன்னா பாரதியார் படம் எடுக்கிறத பற்றி எனக்கு 3 அறிக்கை முதல்ல அனுப்பினேன். ஒரு அறிக்கை டெல்லிக்கும், ஒன்று கல்கத்தாவுக்கும், ஒன்று பம்பாய்க்கு அனுப்பிச்சு. அதை அறிந்த உடனே மறுபடியும் 50 எனக்கு அனுப்பினேன். மொத்தம் அச்சடிச்சதே 250 தான். அந்த அறிக்கை பற்றி எழுதுற, இங்கு பாரதி படம் எடுக்க திருவாளர் மகாதேவனார் 100,000 ரூபாய் கொடுத்துள்ளார். மகாதேவனார் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா 40 கங்கையம்மன் தெரு, சென்னை 14, ராயப்பேட்டை விட்டுதான். இப்ப இருக்கிறாரான்னு தெரியாது. அவர் 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காரு அந்த காலத்தில். இங்கு பாரதி படம் எடுக்க